கவிதையுடன் நாம் வானொலி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கான கவிதை தலைப்பு தீபாவளி. தீயாய் தித்திக்கும் பரணியெங்கும் பறந்து விரிந்திட, வண்ணக்கோலங்கள் வாசலில் ஜொலித்திட, ஒளிகள் யாவும் வழிகாய் திகழட்டும். கவிஞர் மயில்ராஜ், ஊர் கள்ளக்குறிச்சி. தித்திக்கும் தீபாவளியாம், பலகாரம் பலவும் படைப்போமாம், வகை வகையாய் தயாரிக்க அவசியம் இல்லையாம், ஆங்காங்கே முளைத்த கடைகளில் வாங்குவோம், புத்தாடை இல்லாவிடனும் புன்னகையோடு வரவேற்போம் பண்டிகையை. கவிஞர் கோமதி தேவா, பண்ருட்டி. புத்தாடை அணிந்து அன்னையின் கைப்பக்குவத்தில் செய்த இனிப்பின் சுவையோடு வெடிசத்தம் முழங்க இருள் சூழ்ந்த வானை வண்ணமயமாக்கி பட்டாசு தொழிலாளியின் வாழ்வில் வண்ணம் பூசும் திருநாளை தித்திக்கும் தீபாவளி. கவிஞர் விஜயலட்சுமி, சேலம். இன்றோடு துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வானுயர வெடிச்சத்தம் போல வாழ்க்கையில் ஓங்கி வளர்ந்த மத்தாப்பு போல என்றும் மகிழ்ச்சியோடு பட்டாசுகள் வெடித்து புன்னகையோடு இந்த தீபாவளி உங்கள் வாழ்வில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்றும் தீபத்தின் ஒளியில் வீடெங்கும் மகிழ்ச்சி ஒளி பெருகட்டும். கவிஞர் ஷகிலா, சென்னை. தீபங்கள் ஏற்றி தீயதை நீக்க வெடிகள் வெடித்து தின்பண்டங்களை படைத்து துன்பத்தை மறந்து புதிய துணிகளை அணிந்து கொண்டாடுவோமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கவிஞர் சர்மிளா, சென்னை. தீபாவளி தீபங்களின் ஒளியில் தீயவைகள் மறையட்டும், திசைகள் தோறும் பட்டாசுகள் சிதறட்டும், அறியாமை அகன்று எங்கும் ஞான ஒளிகள் பிறக்கட்டும், ஒருவருக்கொருவர் இனிப்புகளையும் பரிசுகளையும் பாசத்தோடு பரிமாறிக்கொண்டு மனிதத்தோடு வாழ பழகுவோம். கவிஞர் உஷா தங்கவேல், அரியலூர். மத்தாப்புக்கள் கைகளிலே மகிழ்ச்சி பொங்கட்டும், மனங்களிலே துன்பங்கள் விலகட்டும், இருளிலே இதயங்கள் ஒளிரட்டும், தீப ஒளியிலே வாழ்வின் கசப்புகள் கடந்து இனிப்புகளோடு துவங்கட்டும் இந்த இனிய தீபாவளி. கவிஞர் அகல்தாமரை கவி. கிருஷ்ணன் நரகாசுரனை வெற்றி கொண்டது போல் நாமும் தீமையை வென்று நன்மைகளை பெற்று மத்தாப்பு போல் மகிழ்ச்சியாய் புஷ்பானம் போல் பொங்கி வளர்ந்திட, வான வேடிக்கை போல் வாழ்வில் உயர்ந்திட, அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்திட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கவிஞர் தமிழ்ச்செல்வி, சென்னை. புத்தாடை அன்றுடத்தி பட்டாசு கொளுத்தியே தீபங்கள் ஒளிர்வதனால் தீபாவளி என்றாகியதோ, பண்டிகை ஒன்றுதான் கொண்டாட்டம் பலவிதம், கண்டிங்கு வந்ததோ கவிதை என்னிடம், பண்டிகை கொண்டாட்டம் பண்பாட்டை சொன்னாலும் தகுதிக்கேற்ப தீபாவளியும் தரம் பார்த்து வருகிறதோ. கவிஞர் புஷ்பலதா. சிறுக சிறுக சேமித்து குழந்தைகள் மனமகிழ புத்தாடை வாங்கி விடியலில் குளித்து அணிவித்து சாமி கும்பிட்டு வீட்டில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி நமஸ்கரித்து வாங்கி வைத்த பட்டாசுகளையும் வெடித்து நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து சொல்லி அன்பை பரிமாறிக்கொள்ளும் அழகிய நாள். கவிஞர் ரவீந்திரன், பிபி. பட்டாசு, பலகாரம், புத்தாடை அரக்கனை அழித்ததற்கான ஆனந்தத்தின் வெளிப்பாடு. பண்டிகைகள் பொருளாதாரத்தை வளர்க்கிறது, கிடைக்கின்ற வேலை வாய்ப்பின் மூலம் பலரின் திண்டாட்டத்தை போக்குகிறது. பாதையோர கடைகளுக்கு பஞ்சமில்லை, தீபாவளி தள்ளுபடி தராத கடைகள் இல்லை. உறவுகளையும் நட்புகளையும் இணைக்கிறது, உயரிய அன்பை வெளிப்படுத்துகிறது, உற்சாகத்தை வரவழைக்கிறது. கவிஞர் அலாவுதீன் நவாப் ஜான். அன்னையின் அழைப்பில் 1000 முறை கேட்பாள், எந்த வண்ண ஆடை, சுடிதாரா புடவையா? மா, நான் கேட்கிறேன் உன்னிடம், பட்டா பாடரா காட்டனா, என்ன வேண்டும் உனக்கு? இந்த வாக்குவாதம் ஒவ்வொரு வருடமும் ஜெயிப்பது நானே. ஆனால் இப்பிரபஞ்சம் மொத்தமாக தோற்கடித்து விட்டது என்னை. அன்னையை பிரித்து தீபாவளி சீரும் இல்லை, கேட்பதற்கு ஆளும் இல்லை, அன்னை தவிர யாரும் சொந்தமும் இல்லை. தீபாவளி வழிகள் நிறைந்த நாள். கவிஞர் அம்பிகா தினேஷ். தீபாவளி கவிதைகள் எழுதிய அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.